முதல் முதலா உங்களோட குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவிக்கு போகும்பொழுதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுதோ, நமக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பிகாஸ் ஐயோ! வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, எவ்ளோ அம்மாக்களுக்கு இப்போ அவங்க டீனேஜ்குள்ள வந்து காலேஜ்க்கு போன பிறகு, இப்போ நீங்க நெறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்களோ! அப்படின்னு உங்களுக்கு தோணுது. எஸ். இன்னைக்கான டே 6 வீடியோ யாருக்கு அப்படின்னா, டீனேஜ் குழந்தைங்கள வச்சுட்ருக்கிற மதர்ஸ்க்கு தான். ஸோ உங்களோட ஏஜுமே கிட்டத்தட்ட 40 பிளஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லோன்லினெஸ் ஃபீல் ஆகும். இதுதான் சைக்காலஜில வந்து எம்ப்டி நெஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத்தன வருஷமா அந்த குழந்தை பொறந்ததுலேருந்து அந்த குழந்தைய பத்தியே நம்ம அதிகமா யோசிச்சிருப்போம். அவங்களுக்காக நம்ம நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு அவங்க உங்கள விட்டு போகும்பொழுது, அத உங்களால ஏத்துக்க முடியாம, என்ன ஒரு லைஃப் அப்படின்ற எம்ப்டினெஸ்ஸ நெறைய பேரண்ட்ஸ், நெறைய அம்மாக்கள் ஃபீல் பண்றத நான் பார்த்துருக்கேன். என்கிட்டயே நெறைய பேரண்ட்ஸ் அத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்காக தான். முதல்ல அந்த டீனேஜ்ல வரும்போது அவங்கவங்களுக்கான வளர்ச்சி அப்படிதான் இருக்கும். அந்த பசங்க புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க புது விஷயத்த அவங்களோட கண்கள் வழியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி, இப்ப நாம என்ன பண்ணணும்? இத்தன வருஷமா நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா என்ன ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா, அம்மா அப்படின்ற ஒரு ரோல தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாத போகும்பொழுது, நம்மள அறியாம நமக்கு ஒரு ஃபியர் வருது. ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமா, டீனேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான பீரியடோ, அவங்களுக்கு நெறைய ஹம் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அவங்களுக்கு நெறைய புது விஷயத்த வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாரி 40 பிளஸுமே மெனோபாஸ் வர ஸ்டேஜ். ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரியான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே பல நேரத்தில ஒரே மாரியான எமோஷன்ஸ அண்டர்கோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கான உங்களோட சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உங்க லைஃப்ல பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த இத்தன நாள் இந்த குழந்தைங்க, இந்த ஃபேமிலி அப்படின்றதுனால அத பார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. திருப்பியும் பேக் டூ உங்களோட 20ஸ்க்கு போங்க. அப்போ நீங்க எத பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அத இப்ப பண்ணுங்க. 40ன்றது வந்து ரொம்ப பெரிய வயசு இல்ல. உங்களுக்கு இன்னும் வயசு ஆகல. ஸோ உங்களுக்காக நீங்க கொஞ்சம் வாழ ஆரம்பிப்பீங்க. நம்ம வாங்கி வச்ச அந்த நோட்ல எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்காக ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. நாளைக்கு உங்கள பார்க்குறேன். பாய்.